திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவள்ளூர் அமைந்துள்ள அருள்மிகு வீரராக பெருமாள் கோவில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாகும். குறிப்பாக அமாவாசை நாட்களில் தமிழ்நாடு முழுவதும் பக்தர்கள் அதிக அளவில் வருகை தருகின்றனர். தொலைதூர பகுதிகளிலிருந்து வரும் பக்தர்களுக்கு நலனையும் அவர்களின் தங்குமிடம் தேவை கருத்தில் கொண்டு அருள்மிகு வீரராக பெருமாள் கோயில் சார்பில் பக்தர்களுக்கு தங்குமிடம் அமைத்திட வேண்டும். திருவள்ளூர் அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை உயர் சிறப்பு மருத்துவமனையாக மேம்படுத்தல். திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தேவையான மருத்துவர்களையும் செவிலியர்களையும் நியமிக்க வேண்டும் என்று மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன். திருவள்ளூர் தொகுதியில் உள்ள சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் வாகனத்தில் பயணிக்கும் போது அதிக அளவிலான விபத்துகள் ஏற்படுகிறது. குறிப்பாக ஹெட் இன்ஜுரி ஏற்படுவதால் அங்கு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு அவர்களுக்கு தேவையான உபகரணங்களும் போதுமான அளவு இல்லாத காரணத்தால் இங்கிருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் நேரத்திற்கு மேல் பயணித்து சென்னையில் உள்ள ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனைக்கு பரிந்துரை செய்யப்படுவதால் ஏராளமான உயிரிழப்புகள் நேர்கின்றது. அதை தவிர்க்கும் வகையில் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஸ்பெஷலைஸ்ட் 24/7 ட்ராமா அண்ட் நியூரோ சர்ஜரி யூனிட், பிளாஸ்டிக் சர்ஜரி டிபார்ட்மெண்ட் மற்றும் அதை சார்ந்த அனைத்து உபகரணங்களையும் அமைத்து தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். கோவில் பராமரிப்பு 1000 ஆண்டுகள் பழமையான வரலாற்று சிறப்புமிக்க கோயில்களில் அருள்மிகு வாதீஸ்வரர் திருக்கோயில் திருப்பாச்சூர், அருள்மிகு சிறு வாண்டேஸ்வரர் திருக்கோயில், திருவிழாங்காடு கோயில்களை சீரமைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மக்களின் சேவைக்காக என்னை திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினராக்கிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி. ஒரு மருத்துவராக என் தொகுதி மக்களுக்கு மருத்துவன் மூலம் நேரடியாக சேவை செய்ய விரும்புகிறேன். மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களின் வாயிலாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் எனது பணிவான வேண்டுகோள். திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் மாதம் ஒரு நாள் 24 மணி நேரம் மருத்துவராகவோ அல்லது ஒரு கடைநிலை ஊழியராகவோ நின்று மக்களுக்காக நேரடியாக பணியாற்ற எனக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் இங்கு பணியாற்றும் பொழுது நோயாளிகளின் பிரச்சனை கண்டறிந்து மருத்துவமனையின் தேவைகள் மற்றும் குறைகளை பதிவு செய்து அவற்றை சுகாதாரத்துறை அமைச்சர் வாயிலாக கவனத்திற்கு கொண்டு சென்று நிரந்தர தீர்வு உருவாகும் வகையில் செயல்படுவேன். இது ஆய்வு செய்வதற்கோ அல்லது குறை கூறுவதற்கோ அல்ல. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி மக்களோடு மக்களாக இருந்து செயல்படுவதற்காக மட்டுமே. எனவே மாண்புமிகு முதலமைச்சர் என் வேண்டுகோளை பரிசீலிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். திருவள்ளூர் தொகுதி நடைபெற்ற கடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் களம் மிகவும் சுவாரஸ்யமானது, சவால்களில் நிறைந்ததுமாக இருந்தது. ஜனநாயக திருவிழாவின் அந்த தேர்தலில் பிரச்சாரம் தொடங்கிய முதல் சில நாட்களிலே அப்பொழுது ஆளும் கட்சியாகவும் மற்றும் எதிர்கட்சியாகவும் முன்னணி தலைவர்கள் அனைவரும் திருவள்ளூரில் முகாமிட்டு தீவிர பிரச்சாரம் செய்தார்கள். பலதரப்பட்டுள்ள வீகங்களோடும் முழு பலத்தோடும் களம் கண்டு எங்களை வெல்லலாம் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் பிரச்சாரம் நிறைவடைவதற்கு சரியாக 2 நாட்களுக்கு முன்பு எங்களின் நம்பிக்கை நட்சத்திரம் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் திரு ஜோசப் விஜய் அவர்கள் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு வருகை தந்தார்கள். அந்த மாபெரும் பிரச்சார கூட்டத்தில் என் கையை பிடித்து உயர்த்தி மக்களின் வெற்றி சின்னத்தை காட்டி அந்த நொடியே ஒட்டுமொத்த திருவள்ளூர் மக்களின் ஆதரவும் அலைக்கடல் என திரண்டது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என் கையை உயர்த்தி அந்த தருணமே மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையை எனக்கு பெற்று தந்தது. அதன் விளைவாக அனைத்து சவால்களையும் தாண்டி 24,760 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இந்த சட்டமன்றத்தில் பெருமையுடன் அடியெடுத்து வைத்துள்ளேன். இந்த வெற்றி எனக்கானது அல்ல, இது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் உழைப்பிற்கும் அவர்கள் மீது மக்கள் வைத்த நம்பிக்கைக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றி. திருவள்ளூர் மக்களின் ஒவ்வொரு தேவையும் உணர்ந்து மாண்புமிகு முதலமைச்சரின் வழிகாட்டுதல்படி சிறந்த முறையில் நிறைவேற்றுவேன் என்று கூறுகிறேன். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களை மகனாகவும் பிள்ளையாகவும் அண்ணனாகவும் தம்பியாகவும் குழந்தைகளின் மாமனாகவும் பாட்டாளிகளின் நண்பனாகவும் ஏற்றுக்கொண்டு சான்றோன் என போற்ற கேட்ட தமிழ்நாடு இன்று பெருமிதம் கொள்கிறது. இது தமிழ்நாடு மக்களின் குரல். இந்த குரல் இன்று மட்டுமல்ல, பல ஆண்டுகள் கடந்தும் தமிழ்நாட்டு மண்ணில் ஒலித்துக் கொண்டே இருக்கும். வெற்றி மீது வெற்றி வந்து உங்களை சேரும். இத்திரணி
தமிழக வெற்றி கழகத்தின் புகழ் பாடும். நாளைய இந்திய திருநாட்டின் ஆட்சியும் நமதாகும். இந்த மாண்புமிகு சட்டமன்றத்தின் மாநில கோரிக்கை மீதான விவாதத்தில் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் என மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.